வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை காந்திபுரம் திருவள்ளுவர் பேருந்து நிலையம் அருகில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஏ. ஈஸ்வரன் தலைமையில் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம். கோவை மாவட்டம் கோவை சுந்தராபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் காந்திபுரம், பாப்பநாயக்கன்பாளையம், பீளமேடுபுதூர், சிவானந்த காலனி, சரவணம்பட்டி, பூ மார்க்கெட், உக்கடம், கரும்பு கடை, போத்தனூர், மேட்டூர், ஸ்ரீராம் நகர் மற்றும் சுந்தராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு கேட்கும் பிரச்சாரமாக இல்லாமல் மாணவ மாணவிகளுக்கு வளமை சேர்க்கும் பிரச்சாரம். தமிழகத்தில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மத்திய, மாநில அரசுகளிடமிருந்து மாணவர்களுக்கு தேவையான அனைத்து அரசு உதவிகளும் மற்றும் சலுகைகளும் அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்கும் வண்ணம் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன், தமிழகத்தில் RTE சட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டியும், அதே வேளையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஏழை மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாத்து தர வேண்டும் என மத்திய, மாநில அரசுகளுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோவையில் மாபெரும் வாகன பிரச்சாரம் செய்து வருகிறார். மேலும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் முக்கிய கோரிக்கைகளாக தமிழ்நாட்டில் உள்ள CBSE, ICSE பள்ளிகளையும் தமிழ்நாடு அரசின் RTE இணையதள பட்டியலில் சேர்க்க வேண்டும் எனவும், ஆந்திர மாநில அரசு விதிகளைப் போல பள்ளியிலிருந்து வசிப்பிட தொலைவு 1 கிலோமீட்டருக்குள் உள்ள மாணவர்களை சேர்த்த பின்பு மீதி இடங்கள் இருப்பின் 1 கிலோமீட்டருக்கும் அதிக தொலைவில் உள்ள மாணவர்களையும் சேர்க்க அரசு உத்தரவிட வேண்டும் என்றும், கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் இலவச இடஒதுக்கீட்டில் சேர்ந்த மாணவர்களிடம் வேறு எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது என்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும், கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் சேர்ந்த மாணவர்களுக்கான நிதியை காலம் தாழ்த்தாமல் தமிழ்நாடு அரசு தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும், உண்மையான ஏழை மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஆந்திர அரசின் விதிமுறைகளைப் போல வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் மற்றும் நலிந்த பிரிவினர் சேர்க்கை விதிகளில் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்றும், எதுவும் இல்லாதவனுக்கு ஒரு பள்ளி, நடுத்தர மக்களுக்கு ஒரு பள்ளி, பெரும் பணக்காரனுக்கு ஒரு பள்ளி என்ற வித்தியாசத்தை போக்க அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து பிரிவு மாணவர்களுக்கும் இடம் கிடைப்பதை கட்டாய கல்வி உரிமை சட்டம் உறுதி செய்கிறது. அந்த சமத்துவத்தை உருவாக்க RTE சட்டத்தை தமிழ்நாடு அரசு முறையாக அமல்படுத்த வேண்டும். ஏழை மாணவர்களுக்கு கல்வி வழங்கும் பொறுப்பு தனியார் பள்ளிகளுக்கும் உண்டு என்ற கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவது தமிழ்நாடு அரசின் கடமையும் பொறுப்பும் ஆகும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாணவ மாணவிகளின் தரம் உயர வேண்டும், அதேபோல் அரசு பள்ளிகளின் தரமும் உயர வேண்டும் என்ற தீவிர முழக்கமிட்ட மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் முத்துசாமி, துணை பொதுச் செயலாளர்கள் பொன்னுக்குட்டி மற்றும் கந்தசாமி, பொருளாளர் பெருமாள்சாமி, அமைப்பு செயலாளர் செல்வராஜ், பொறியாளர் அணி பொதுச் செயலாளர் சதீஷ்குமார், இயக்கத்தின் கலைக்குழு அணியைச் சேர்ந்த பட்டாபி மற்றும் ஜெகன், இவர்களுடன் இணைந்து இயக்கத்தின் தலைமை நிலைய செயலாளர் ராஜ் மற்றும் இயக்கத்தின் மூத்த முன்னோடிகளுடன் ஒருங்கிணைந்து தலைவர் ஈஸ்வரன் செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டியளித்தார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை தமிழ்நாட்டில் முறையாக அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இன்றைக்கு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாடத்திட்ட பள்ளிகளிலும் CBSE-யாக இருந்தாலும் சரி, ICSE-யாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் போர்டாக இருந்தாலும் சரி, எல்லா பாடத்திட்ட பள்ளிகளிலும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த பள்ளிக்கூடத்திலையும் 25% ஏழை மாணவர்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். தமிழ்நாடு அரசாங்கம் இணையதள பட்டியல் வச்சுருக்காங்க. அதில் ஒரு CBSE பள்ளி கூட இணைக்கப்படலை. தமிழ்நாடு அரசினுடைய இணையதள பட்டியலில் CBSE பள்ளிகள், ICSE பள்ளிகளும் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது ஆந்திராவில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, பல மாநிலங்கள்லேயும் எல்லா பாடத்திட்ட பள்ளிகளையும் இணைச்சிருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் சேர்த்த மாட்டேங்கிறீங்க? ஒரு மாணவர் கூட CBSE பள்ளியில் RTE வழியாக சேர முடியல. இந்த நிலைமையை மாற்றணும்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இணையதள பட்டியலில் நீங்கள் CBSE, ICSE பள்ளிகளை சேர்க்கணும். அதே மாதிரி 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளை தனியார் பள்ளிகள் எடுக்க தேவையில்லைங்கிற வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு விதிகளை சட்டத்திற்கு புறம்பாக நிர்ணயித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசாணையை மீறி தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே பல நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றது. 1 கிலோமீட்டருக்கு வெளியே இருந்தாலும்
அந்த பள்ளிக்கூடத்தில் இடம் மீதி இருந்துச்சோ கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இதை மறுக்கிறது. இதன் காரணமாக கிராமத்தில் இருக்கின்ற ஏழை குழந்தைகள் அவங்களுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் 1 கிலோமீட்டருக்கு மேலே 1.25 கிலோமீட்டர் காடு தோட்டத்தில் இருப்பான். அந்த குழந்தை சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நல்ல சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி ஏழை மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை ஏன் கெடுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் பெருசாக கிடையாது, மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கி சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைக்கு கல்வி கொடுப்பதற்கு ஏன் தமிழ்நாடு அரசு தயங்குகிறது என்று நாங்கள் கேட்கின்றோம். இதே மாதிரி ஏற்கனவே சேர்ந்த மாணவர்கள்கிட்ட தமிழ்நாடு அரசாங்கம் கண்காணிப்பை சரியாக நடத்தி இருந்தால் தனியார் பள்ளிகள் ஆர்டிஇ சட்டத்தில் சேர்ந்த மாணவர்கிட்டையும் பணம் வாங்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கண்காணிக்கிறது இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஆர்டிஇ சட்டத்தில் சேர்ந்த மாணவர்கள்ட்டே பணம் வசூல் பண்ணுறாங்க. நாங்கள் பணம் வந்தால் கொடுத்துட்றோன்னு சொல்லி அந்த ஸ்கூலில் 1 லட்ச ரூபா ஃபீஸ்னால் 10,000 ரூபாய் கழிச்சிட்டு 90,000 ரூபா வாங்கிக்கிறாங்க. என்ன கொடுமை நடக்குது? சரியான வகையில் தமிழ்நாட்டினுடைய சட்ட விதிகள் இல்லை. தமிழ்நாட்டினுடைய விதிகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அதனால தான் ஆந்திரா மாடலை திராவிட மாடலுக்கு வழங்குகின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆந்திராவில் இருக்கின்ற கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினுடைய விதிகள் உண்மையிலேயே ஏழை மாணவர்கள் மட்டுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதை போல பல்வேறு திட்டங்கள், அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தணும்னு அங்குலமாக சிறப்பாக அவங்க அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு மறுசீராய்வு செய்து அந்த விதிகளிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும். இப்போ இருக்கிற விதிகளின்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஒரு தாழ்த்தப்பட்ட ஏழை மாணவனுக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற குழந்தைக்கும் குழுக்களில் ஒரே வாய்ப்பு கிடைக்கிறது. இதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். அந்த விதிகளில் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். பல மாநிலங்களில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆந்திராவில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டெல்லியில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய விதிகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும். கட்டணம் வசூலிக்காமல் மாநில அரசு கண்காணிக்க வேண்டும். விதிகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். 1 கிலோமீட்டர் தொலைவை அதிகப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இன்றைக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்ற அரிய வாய்ப்பை பயன்படுத்தி ஏழை மாணவர்கள் அவர்கள் விரும்பும் பள்ளியில் சேர்கின்ற வாய்ப்பை உருவாக்குங்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இன்னைக்கு வாகன பேரணி பண்றீங்க. இந்த வாகன பிரச்சாரத்தில் எந்தெந்த பகுதிகளில் இந்த பிரச்சாரம் மேற்கொள்றீங்க? கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள 15 இடங்களில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறோம். தனியார் மருத்துவக் கல்லூரி இருக்குது, பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அந்த பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜில் 65% இடங்கள் அரசாங்கம் சேர்த்த முடியும். அரசாங்கத்தினுடைய கவுன்சிலுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ என்னன்னு கேட்டால், அரசாங்கம் என்ன சொல்லுதோ அந்த கட்டணத்தை வாங்கிட்டு அந்த குழந்தைகளை நீங்கள் படிக்க வச்சாகணும். அப்போ தனியார் கல்லூரிகளுக்கும் ஏழை மாணவர்களை படிக்க வைக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் அரசாங்க பள்ளியை விட்டுட்டு வரேன்னு சொல்ல கிடையாது. ஒரு குழந்தை இருக்குது, தனியார் பள்ளி பக்கத்தில் இருக்குது, அரசு பள்ளி பக்கத்தில் இருக்குது. காசு இருக்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த 2 பள்ளியில் எந்த பள்ளி வேணாலும் சூஸ் பண்ணிக்க முடியும். காசு இல்லாதவன் இந்த பள்ளிக்கு தான் போகணும்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அந்த குழந்தைக்கு உரிமை இருக்கா இல்லையா? இப்போ ஹையர் எஜுகேஷனில் 65% இடங்களை அரசுக்கு கொடுத்து விடுகிறார்கள். நான் கேட்குறேன், கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் போனியா நீங்கள் சொல்கிறது இல்லை? அந்த தனியார் பள்ளிகளுக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு, முதல் தலைமுறை மாணவர்களுக்கு ஃபீஸ் 40,000 ரூபா யார் கொடுக்குறா? கவர்மெண்ட் கொடுக்குதில்ல. அந்த மாணவர்கள் 40,000 ரூபாய் வாங்கிட்டு ப்ரைவேட் காலேஜில் போய் சேர்றாங்களா இல்லையா? அந்த டியூஷன் ஃபீஸ் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு கொடுக்குறாங்களா இல்லையா? இந்த சட்டத்தை யார் கொண்டு வந்தது? இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசு. அப்போ உயர்கல்வியில் தனியார் கல்லூரிகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. தனியார் கல்லூரிகளை சேர்ந்து படிக்க முடியுது, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்து படிக்க முடியுது. அதனால் மாணவன் எந்த பள்ளிக்கூடத்தில் சேரலாம்ங்கிறது அந்த மாணவனுடைய விருப்பம். பணம் இருக்குது இல்லைங்கிறத பொறுத்து அவன் சேருகின்ற பள்ளி மாறக்கூடாது. எங்களுடைய கோரிக்கை அதுதான். நாங்கள் அரசு பள்ளிக்கு எதிரானவர்கள் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், அரசு பள்ளியில் சேர்க்கை கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடியே குறைஞ்சி போச்சு. இந்த சட்டம் வராதுக்கு முன்னாடியே குறைஞ்சி போச்சு. அப்போது இந்த பள்ளிக்கூடத்தை இன்றைக்கி 85 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க, டீச்சர்ஸ் சரியாக இருக்கிறாங்க. இந்த 85 லட்சம் மாணவர்களை அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தரத்தை உயர்த்துங்க. இப்போது ஹையர் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸுக்கு பணம் இருக்கிறவனு அங்கே தான் போகிறான். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறான், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறான். அதுக்கு கிடைக்கலைன்னா தான் ப்ரைவேட்டுக்கு போகிறான். அப்போ எப்படின்னு கேட்டால்,
அவன் வாய்ப்பை பயன்படுத்தி போகிறது கிடையாது. எங்கே சிறப்பான கல்வி இருக்குதுன்னு முடிவு பண்ணுறான். அந்த சான்சஸ் அவனுக்கு கிடைக்குது. உயர்கல்வியில் அரசு கல்லூரிகள் சிறப்பாக செயல்படும் போது பணம் இருக்கிறவனும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வரக்கூடிய நிலைமையில் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலை உயர்த்துறது தான் தமிழ்நாடு அரசுடைய வேலையாக இருக்கணும். அதனால் அரசு பள்ளியில் சேர்க்கை குறையுதுங்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று கேட்குறேன், அரசு பள்ளியில் எங்கெல்லாம் எல்கேஜி இருக்குது? அரசு பள்ளியில் எங்கெல்லாம் எல்கேஜி இருக்குன்னு கேட்குறேன். அப்போ எல்கேஜி இல்லாமல் அந்த 2 வருஷம் அந்த குழந்தைகளை வெளியே சும்மா படிக்க வைக்காமல் உட்காந்துருப்பீங்களா? அப்போ 2 வருஷம் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 2 வருஷம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். எல்கேஜி யூகேஜி தனியார் பள்ளியில் போய் படிக்கிறான். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எப்படி படிப்பான்? அந்த 2 வருஷம் எப்படி படிக்க முடியும்? கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் எல்கேஜி வச்சுருக்காங்களா? அப்போ எல்கேஜி இல்லாமல் 2 வருஷம் குழந்தைங்க படிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். 2 வருஷம் வெயிட் பண்ணி அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணுமா? அந்த 2 வருஷம் படிக்கிறது வேஸ்ட் ஆகுதில்ல அந்த குழந்தைகளுக்கு. மற்ற குழந்தைகளோட நம்ம குழந்தைகளை கம்பேர் பண்ணக்கூடாது இல்லைண்ணா. மெயினாக அதுதான் இல்லை குழந்தைகளோட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அரசு அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு குழந்தை இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது. பணம் இருக்கிற குழந்தைக்கு 2 வாய்ப்பு, பணம் இல்லாத குழந்தைகளுக்கு ஒரே வாய்ப்பான்னு கேட்குறேன். அந்த சூஸ் பண்ணக்கூடிய உரிமை யாருக்கு வேணும்? அந்த குழந்தைக்கு இருக்கணுமா இல்லையா? எந்த பள்ளிக்கூடத்தில் சேரலாங்கிற உரிமை பணத்தால் முடிவு செய்யக்கூடாது, அவன் மனத்தால் முடிவு செய்யப்பட வேண்டும். அந்த குழந்தைக்கு பிடிச்சி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்கிறேன். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைக்கு பிடிக்கிற மாதிரி, பெற்றோர்களுக்கு பிடிக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் தன்னை வலுப்படுத்த வேண்டும். இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, 10 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி வரணும்னு நாங்கள் போராடினோம், நாங்கள் பிரச்சனை பண்ணோம், நாங்கள் பேட்டி கொடுத்தோம். இன்னும் என் ஃபோனில் இருக்குது, நான் காமிக்கிறேன். இந்த 10 வருஷத்தில் எத்தனை ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி கொண்டு வந்திருக்க மாட்டீங்க? நீங்கள் கொண்டு வரவே மாட்டீங்க. அந்த குழந்தை படிக்காமல் இருக்கணுமா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எல்கேஜி யூகேஜி கொண்டு வர மாட்டீங்க, அந்த குழந்தை 2 வருஷம் சும்மா இருக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு 2 வருஷம் யார் படிப்பு சொல்லி கொடுக்குறது? அப்போ அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தை படிக்கணும்னு நினச்சா எங்கே போய் சேரும்? காசு இல்லாதவன். அப்போ தனியார் பள்ளிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதில் அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நான் கேட்குறேன். சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. பெரிய கம்பெனிகள் எல்லாம் 2% 5 கோடிக்கு மேலே சம்பாதிக்கிற கம்பெனி 2% பொதுமக்களுக்காக செய்யணும், ஒரு என்விரான்மெண்டல் இஷ்யூக்காக செலவு பண்ணணும்னு சொல்கிறோம். இந்த பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்கல்ல, இந்த பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட்டு 25% மாணவர்களுக்கு, மீதி 75% மாணவர்கிட்ட காசு வாங்கிட்டு சொல்லிக்கோ, சம்பாரிச்சுக்கோ. ஆனால் 25% மாணவர்கிட்டையாவது அரசாங்கம் கொடுக்குற கம்மியான கட்டணத்தில் அந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுன்னு சொல்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? கட்டாய கல்வி உரிமை சட்டம் அந்த பள்ளிகளுக்கும் ஒரு பொறுப்புணர்வை கொண்டு வந்திருக்கிறது. இந்த பள்ளிகள் நீங்கள் நடத்துனீங்கன்னு சொன்னால் அந்த பள்ளிகளில் 25% ஏழை மாணவர்களுக்கு நீ சொல்லிக் கொடு, அதுக்கு கொஞ்சமான குறைந்த கட்டணத்தை வாங்கிட்டு நீ சொல்லிக் கொடு. அப்படி நீ சொல்லிக் கொடுக்காம இருந்தால் நீங்கள் பள்ளிக்கூடம் வச்சு நடத்த முடியாது. நான் கேட்குறேன், ஒரு 8200 ரூபா கொடுக்குறாங்க இன்றைக்கி ஆர்டியில் சேர்ந்த மாணவனுக்கு கவர்மெண்ட்டு. ஆனால் ப்ரைவேட் பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் எவ்வளவு? 1 லட்ச ரூபா வாங்குறாங்களா? அப்போ 90,000 ரூபா கம்மியாக தானே அந்த குழந்தைக்கு போய் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ நான் கேட்குறேன், இன்றைக்கி 368 கோடி ரூபா ஆர்டியில் சேர்ந்த மாணவர்களுக்கு கிடச்சிருக்கு. 368 கோடி எத்தனை மாணவர்களுக்கு? 4,15,000 மாணவர்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ ஒரு மாணவனுக்கு 8,100 ரூபா தான் வருது. அரசாங்கம் செலவு பண்ணக்கூடிய பணம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய 85 லட்சம் மாணவர்களை ரொம்ப சிறப்பாக நடத்தி அந்த மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு காரெல்லாம் வரும். பெரிய பெரிய காரில் கவர்மெண்ட் ஸ்கூலை சேர்த்துவான். அந்த நிலைமையை உருவாக்குங்க. இருக்கக்கூடிய 85 லட்சம் மாணவர்களுக்கு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கணும்? குறைவாக இருக்கணுமா இல்லையா? ஒரு டீச்சருக்கு 10 பேர் 15 பேர் இருக்கும்போது அந்த குழந்தை நல்லா படிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏற்கனவே நீங்கள் குவாலிட்டி கம்மியாக வச்சுருக்கீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அந்த இடத்துல மறுபடியும் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் புஷ் பண்ண சொல்கிறீங்க. நான் போகிறது நல்லது தான், ஆனால் இருக்கிற குழந்தைகளுக்கு எஜுகேஷன் குவாலிட்டி என்ன ஆகும்? குறையுமா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், 85 லட்சம் மாணவர்கள் இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்காங்க. அந்த மாணவர்களை நீங்கள் சிறப்பாக சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் ஐஐடியும் நீட்லையும் பாஸ் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் ஹையர் எஜுகேஷனில் அருமையான காலேஜுக்கு உள்ளதல்லுங்க. கவர்மெண்ட் காலேஜ் நல்லா வரும், கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா வரும். அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்குங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். கவர்மெண்ட் ஸ்கூல் எங்களுக்கு தேவையில்லைன்னு கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பல போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். குறிச்சியில் ஒரு ஸ்கூல் இருக்குது, 20 வருஷமாக போராடுறோம், காம்பவுண்ட் வால் கட்ட மாட்டேங்கிறாங்க, ஒரு நைட் வாட்ச்மேன் போட மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்கள் பள்ளி இப்படி தான் வச்சுட்டு இருப்பீங்க, சேர்த்திட்டு தான் ஆகணுங்கிறது நீங்கள் எப்படி கட்டாயப்படுத்துறீங்க? அந்த குழந்தைக்கு வாய்ப்பு கொடுங்க. பணம் இருந்தாலோ இல்லாட்டியோ எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் அந்த குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கணும். இதை தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போது இங்கே வெள்ளலூரில் ஒரு ஸ்கூல் இருக்கு, எஸ்எஸ்விஎம் ஸ்கூலு, 1,25 லட்ச ரூபா 1,50,000 ஃபீஸ் வாங்குறாங்க.
அந்த ஸ்கூல்லையும் ஏழை மாணவனுக்கு இடம் கிடைக்கணும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். எல்லா இடத்துலையும் ஒரு டெஸ்க் இருக்குன்னா அந்த டெஸ்கில் கலெக்டர் புள்ள உட்காரணும், முதலமைச்சர் புள்ள உட்காரணும், அம்பானி புள்ள உட்காரணும், பக்கத்தில் கூலிக்காரன் புள்ளை உட்காரணும். இப்படிப்பட்ட நிலைமையை தான் நாங்கள் கேட்குறோம். இது வந்து கவர்மெண்ட் அரசு பள்ளிக்கு எதிரானது அல்ல. அரசாங்க பள்ளியை வளர்த்துவது எங்கள் நோக்கம். ஆனால் அரசாங்க பள்ளி வளருவது வரை, அரசாங்க பள்ளிகளின் மீது மக்களுக்கு ஆர்வம் வருகின்ற வரை ஏழை மாணவர்களுடைய வாய்ப்பை, கிடைக்கின்ற வாய்ப்பை தடுக்காதீர்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.